யார் குற்றவாளி ஆனார்கள் அது கொடுக்கப்பட்டிருக்கு. யார் குற்றவாளி ஆனாங்க? அந்த வசனத்தை வாசிங்க. இது பார்க்கும்போது யார் குற்றவாளி ஆனாங்கன்னு அந்த வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேல் அவருடைய ஜனங்களா இருக்காங்க. அவங்கள யாரெல்லாம் படிச்சுட்டாங்களோ அவங்களெல்லாம் குற்றவாளி ஆயிட்டாங்க. யாருக்கு முன்னால குற்றவாளி ஆயிட்டாங்க? யாருக்கு முன்னால அவங்க குற்றவாளி ஆயிட்டாங்க? தேவனுக்கு முன்னால அவங்க குற்றவாளி ஆயிட்டாங்க. அது குறித்து நமக்கு இந்த வசனத்துக்கு சொல்லியிருக்காரு. இப்போ நாம தேவனுடைய பிள்ளைய அழைக்கப்பட்டிருக்கோம். தேவனை நாம் அனுதினமும் தொழுது கொள்ளுகிறோம். நாம் மலைக்கு போகிறதில்லை, எருசலேமுக்கு போறதில்லை, எங்கும் பிதாவை நாம் தொழுது கொள்ளுகிறோம். நம்முடைய வேலை ஸ்தலத்துல பிதாவை தொழுது கொள்ளுகிறோம். நம்முடைய வீட்டில் குடும்பத்துல தேவனை தொழுது கொள்ளுகிறோம். எங்கெல்லாம் தேவனுடைய திட்டத்தின்படி நடக்கிறோமோ அங்கெல்லாம் பிதாவாகி தேவனை நாம் தொழுது கொள்ளுகிறோம். அதனாலதான் வேதம் சொல்லுது, எதை செய்தாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே செய்யும்போது பிதாவாகி தேவனுக்கு மகிமை உண்டாகுதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமம் தேவனுடைய வார்த்தை, அதன்படி நடக்கும்போது தேவனுக்கு அந்த இடத்துல மகிமையும் துதியும் உண்டாகுதுன்னு பார்க்கிறோம். நாம் வெறுமனை கையை தட்டி ஆர்ப்பரிச்சு குதிச்சு தேவனை மகிமைப்படுத்த முடியாது. கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கன்னு சொல்லுவாங்க. கைத்தட்டி மகிமைப்படுத்த முடியுமா? ரோட்ல போறவர் அங்க ஒருத்தர் போறவர் கைத்தட்டி கூப்பிடுறாரு, அது அவர் மகிமைப்படுத்துமா? இங்க பார்க்கும்போது நாம் செய்கிற காரியம் கிரியை அது தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்குது, சந்தோஷப்படுத்தக்கூடியதா இருக்குன்னு பார்க்கிறோம். இந்த பாடத்தின் மூலம் நம்ம பார்க்கும்போது யார் குற்றவாளி ஆக முடியுங்கிற ஒரு கேள்வியோட நம்ம இதை காட்டிடலாம் இல்லைங்களா? இப்ப பாருங்க, இது யாரெல்லாம் குற்றவாளி ஆனாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, தேவன் அவருடைய ஜனங்களை ஆபிரகாம் அழைச்சி அவர் மூலமாக ஒரு சந்ததி உருவாக்கப்பட்டு தேவ சித்தத்தின்படி அவர்கள் எகிப்துக்கு அடிமையாக போக வேண்டியது இருந்துச்சு. அதனால அடிமையாக இருக்கிற காலத்துல யோசேப்பு அறியாத ஒரு ராஜா வர வேண்டியது அவசியமா இருந்துச்சு. அப்பதான் அவங்க உபத்திரப்படுவாங்க, தேவனை நோக்கி கூப்பிடுவாங்க, தேவன் இறங்கி வர வேண்டியதா இருந்துச்சு. இதெல்லாம் தேவ சித்தப்படியே எல்லாமே நடந்துச்சு. அப்படி அவர் நடத்தி வரும்போது அநேக அற்புதங்களை காண்பித்து வெளியே அவங்களை கொண்டுட்டு வந்தாங்க. வனாந்தரத்துல அவங்க வந்த உடனே அவங்களுக்கு தேவனை பற்றின நல்ல ஒரு என்ன இருந்தது, தேவனை பற்றின அற்புதத்தை பார்த்த கண் அவங்களுக்கு இருந்துச்சு. தேவன் எவ்வளவுலாம் செய்ய முடியுங்கிற ஒரு இது அறிவு இருந்துச்சு அவங்களுக்கு. ஆனா தேவனை பற்றி அவங்க புரிஞ்சு கொள்ளலாம். தேவனுடைய வல்லமை தெரியும் அவங்களுக்கு. கண்களால பார்த்தாங்க. ஒரு ஊர்ல இருட்டும் இன்னொரு ஊர்ல வெளிச்சமும் இருக்கிறத அவங்க கண்டது. அவ்வளவு பெரிய மகத்துவம் உங்களுக்கு யாராலும் செய்ய முடியுமா? ஒரே ஊர்ல இழுத்து ஒரே ஊர்ல வெளிச்சம், இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு அற்புதம் கிடையாது. கண்டது தேவன் இப்படியும் செய்ய முடியும்னு என்ன இருந்துச்சு. அவங்க வனாந்தரத்துக்கு வழி நடத்தப்பட்டு வந்தாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய நிலைமை என்ன ஆச்சுன்னு நம்ம அநேகம் அறிஞ்சிருக்கோம் இல்லையா? அது குறித்து நம்ம பார்க்காம ஃபர்ஸ்ட் அவங்க வாழ்க்கையில அநேக குறைகளும் கஷ்டங்களும் வந்துச்சு. இது எல்லாமே நமக்கு வரப்போகிற ஒரு நிழலா அவங்களுக்கு நடந்துச்சு. ஆனா இதுல முக்கியமா நம்ம பார்க்க போது ஒரே ஒரு காரியத்தை குறித்து பார்க்கணும். இவங்க வனாந்தரத்துல வழி நடத்தப்பட்டு செங்கடலை விட்டு வெளியே வந்த உடனே இவங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்? உங்களுக்கு போர் பயிற்சி இருக்கா? உங்களுக்கு கிடையாது. எகிப்துல அடிமையா வேலைதான் செஞ்சிருந்தாங்க. எப்படி யுத்தம் பண்ணணும், கத்தி எப்படி பிடிக்கணும் கூட தெரியாது. கதிரை இருக்கு தெரியும், சண்டைப்பட தெரியாது அவங்களுக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது முதல் அவங்களுக்கு எதிர்த்து ஒரு நாள் சண்டைக்கு வந்தாங்க. ஆனா தேவன் சொல்றாரு, காலம் பூரா அவனை நான் மனசுல வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. யாருன்னு பாருங்க, யாத்திராகம் 17வது அதிகாரம் 8வது வருஷம் வாசிக்கலாம். பாருங்க, திடீர்னு சண்டைக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு போர் பயிற்சியும் கிடையாது. இதுல போர் பயிற்சி இருக்குன்னா யாருக்குதான் இருக்குங்க? ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்கும். எகிப்தின் சகல சாஸ்திரங்கள் கற்றவர். அவரே 40 வருஷம் ஆகிப்போச்சு கத்தி எடுத்து சண்டை போட்டு, கையில கோல் எடுத்துதான் ஆடு மேய்ச்சிதான் பழக்கத்துல இருக்காரு. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு நிலைமை.
அப்ப தேவனுக்கு தெரியும் என்னோட பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு பயிற்சியும் கிடையாது, இவங்க கிட்ட யுத்தத்துக்கு போனா இவங்களால நிக்க முடியாதுன்னு தெரியும். ஆனா அந்த நேரத்துல வந்து இவங்க வந்து யுத்தம் பண்றாங்க. சரி, இப்ப அவங்க தேவன் எப்படி பாக்குறாரு? 14வது வசனம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புத்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி, அமிலேக்கை வானத்தின் கீழ் எங்கும் இராதபடி நாசம் பண்ணினேன் என்றார். பாருங்க, எதுக்கு இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு காவம் வரணும்? தேவனுக்கு வானத்தீன்கள் எங்கே இல்லாதபடி நாசம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவருடைய மனதில் ஏதோ ஒரு யோசனை இருக்கு இல்லைங்களா? அந்த ஒரு யோசனையை வந்து நமக்கு விளங்க பண்ற, வானத்தின் கீழ் எங்கேயுமே நம்மளை வைக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்றாரு. அப்புறம் 15வது வசனம் கூட வாசிங்க, 15-16. மோசே ஒரு பலிபீடத்தில் கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமிலேக்கு கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறைகளும் அவருக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றார். பாருங்க, செஞ்சது ஒரு காரியம்தான். எவ்வளவு தேவன் ஸ்ட்ராங்கா சொல்றாரு பாருங்க. இதை நம்ம என்ன நினைக்க முடியும்? தேவன் ஏன் இப்படி யோசிக்கிறாரு, ஏன் இப்படி கோபமா சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட பிள்ளைங்க பலவீனமா இருக்கு. அந்த பலவீனமான பிள்ளைய வந்து எல்லா யுத்த பயிற்சியும் எடுத்து அந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ணலாம். எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம வந்து திடீர்னு வந்து சண்டைக்கு வரும் அந்த இடத்துல. அப்ப என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா, பலவீனமா இருக்கிற ஒருத்தர் வந்து இந்த பலமுள்ள வந்து என்ன பண்றாங்க, மிகவும் கஷ்டத்தை உண்டாக்குறாங்க. இது நமக்கு இன்னொரு காரியத்தை நினைவு ஊட்டுங்க. எந்த காரியத்தை நமக்கு நினைவு ஊட்டுது? இந்த காரியம் தேவன் ஒரு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்குன மனுஷன் அதை கொண்டு வச்சுட்டு காவலுக்கு யாரை கொண்டு வச்சாரு? எல்லா பயிற்சியும் உள்ள ஒரு பலமான குணத்தை அங்க வச்சிருக்கிறார். எந்த ஒரு பயிற்சியும் இல்லாத ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஆதாம் அங்க வச்சிருக்கிறார். இப்ப அவர் கொடுத்த பணி என்ன? காப்பாற்ற சொல்லி கொடுத்திருக்காரு இல்லைங்களா? அப்ப அவங்க என்ன பண்ணாரு? அவருங்க சாத்தான் என்ன பண்ணினார் நம்ம அறிஞ்சிருக்கோம் இல்லைங்களா? ஒரு நாலேஜும் இல்லாத அந்த ஆதாம பாவம் செய்ய வச்சு வீழ்ச்சி அடைய வைக்கிறான். சோ அதுக்கு தான் ஒரு அடையாளமாக இங்க ஒரு காரியம் இருக்கு. இப்ப தேவனுடைய மனதில் ஒரு காரியம் இருக்கு, நான் வானத்தின் கீழ் எங்கும் இராதபடி நான் சங்கரிப்பேன் சொல்லும் போது அந்த அமெரிக்கை வச்சு இன்னொருத்தர் என்ன பண்றாங்க மனதில் வச்சிருக்கிறாரு. இப்ப பலவீனமான மனசுல கஷ்டப்படுத்துறது யாரு இன்னைக்கு? சாத்தானும் அவனுடைய தூதர்களும். அவங்களதான் என்ன பண்ண போறாரா? சங்கரிப்புன்னு ஒரு யோசனை வச்சு சொல்றாரு. இந்த அமெரிக்கர் என்ன பண்ணிடுவாங்க? 1000 வருஷத்துல போயிட்டு இருந்து வந்துருவாங்க இல்லையா? அங்கேயும் வந்து தேவன் வந்து அவங்களை சங்கரிப்புன்னு சொல்றது கிடையாது. சோ அவங்களுக்கு அங்க ஒரு அடையாளமான ஒரு காரியத்தை நமக்கு அங்க சொல்லி இருக்காரு. இப்ப பாருங்க, யார் குற்றவாளி ஆனது இல்லைங்களா? யாவரும் குற்றவாளி ஆனாங்க. இஸ்ரேல் மக்களுக்கு விரோதமா எழும்புன யாவரும் குற்றவாளி ஆனாங்க. ஆனா சில இடத்துல தேவனே அவங்களுக்கு விரோதமாக எழும்பு பண்ணிடுவாரு. அவங்க கூட என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? எவ்வளவு செய்ய சொல்லி கொடுக்குறாரோ அவ்வளவு செய்ய மாட்டாங்க, அதிகமா பண்ணுவாங்க, அவங்களை தப்பு பண்ணுவாங்க. இப்ப நம்ம இன்னொருத்தரை குறித்து பார்க்கலாம். அதுக்கு முன்னால ஏலியன் மக்களை குறித்து நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஏன் நம்ம இந்த இடத்துல ஏலியன் மக்களை குறித்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க செஞ்ச ஒரு காரியமும் ஒரு காரியத்துக்கு நிழலா இருக்கு. ஒரு 3-4 பேரை பார்க்கலாம். முதலாவது பார்த்தது அமெரிக்கர், 2வது ஏலியன் மக்கள். பார்த்துட்டு நமக்கு வந்துடலாம். இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஆசாரியனுடைய பிள்ளைங்க. இவங்க என்ன பண்ணணுங்க? அங்க வர்ற மக்களுக்கு என்ன பண்ணணுங்க? அவங்க எத்தனையோ கஷ்டத்தின் மத்தியில வேதனைப்பட்டு அவங்க வராங்க, ஒரு பலி எடுத்துட்டு வராங்க. நான் கொண்டு இதை பலி செலுத்தினா தேவனிடத்துல எனக்கு மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரு கஷ்டத்தோட வராங்க. வர்ற அவங்களும் இவங்க என்ன பண்றாங்க? கஷ்டப்படுத்துறாங்க. இவங்களுடைய காரியம் கூட எப்படிப்பட்டதா இருக்குன்னு பாருங்க. அவங்க எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்க வாழ்க்கையில. அவங்க பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைச்சாலும் என்ன பண்ணாங்க? அவங்க பாவம் செஞ்சிடறாங்க. மறுபடியும் பாவங்கிற உணர்த்துற மனசாட்சி அவங்களுக்கு இருக்குது. திரும்பவும் அவங்க என்ன பண்றாங்க? ஒரு கண்டுக்குட்டியோ ஒரு ஆட்டுக்குட்டியோ எடுத்துட்டு வர்றாங்க. வந்து இங்க பலி செலுத்தினா இவங்களுடைய அட்டகாசம் பெரிய காரியமா இருக்குங்க. கறி வெந்துகிட்டே இருக்கும். போய் என்ன பண்ண, முதல்ல ஆசாரியனுக்கு கொடுன்னு கேட்பாங்க. பாதி வந்து விரும்பினாலும் எனக்கு கொடுன்னு சொல்லி கேட்பாங்க. இவங்களுடைய காரியம் அவ்வளவு ஒரு மோசமான நிலையில அங்க இருந்துச்சு. இப்ப தேவனுக்கு அவங்களுக்கு தான் என்ன வந்துச்சுங்க பாருங்க. அந்த வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 22வது வசனம். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கு எல்லாரும் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தை கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோட பயணிக்கிறதற்கு
கேள்விப்பட்டேன். அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லோரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். பிள்ளைங்க வந்து சொல்றாரு, நீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க, தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் வாசிங்க. அதான் முக்கியம். என் குமாரரே, வேண்டாம். நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாக இருக்கிறீர்களே. இதுதான் இப்ப இவங்க மேல கோபம் வந்ததுக்கு தேவனுக்கு காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, முதல் இதுதான். தேவனுடைய ஜனங்க தப்பு செய்யறதுக்கு இவங்க காரணமாகறாங்க. இவங்க செய்யற காரியம் மற்றவங்களுக்கு என்ன ஆயிருது, துணிகரம் வந்துருது. ஒரு ஆசாரியனே இப்படி பண்றாரு, அப்ப நம்ம பண்றதுக்கு என்ன வருமா வராது? ஆலயத்துல இருக்கிற ஒரு ஆசாரியன், இந்த ஆசாரியனுடைய கட்டளைகள் என்னன்னு தெரியும். அந்த ஆசாரியனுக்கு எவ்வளவு கட்டளைகள் கொடுத்திருக்காருங்கிறத இந்த ஆசாரியர்கள் சொல்லிதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஆசாரியனுடைய வேலை என்னங்க? அறிவை காக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையை அவனுடைய வாயில் தேடுவார்கள் என்று இருக்கு. இவங்க தான் சொல்லியிருக்காங்க, ஒரு ஆசாரியன் இப்படி இருக்கணும்னு அங்க சொல்லியிருக்காங்க. நீங்க இப்படிப்பட்ட பலியை கொண்டுட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க நேர்த்தியா பலியை கொண்டுட்டு வர்றாங்க. இந்த ஆசாரியன் என்ன பண்றாங்க? இவங்க பேசின வார்த்தைக்கு இவங்க கீழ்படிறது கிடையாது, கீழ்படியல. அப்போ அந்த ஜனங்களுடைய உள்ள என்னதான் என்ன நினைக்கும்? இவங்களே மீறி நடக்கிறாங்க, தேவன் இவங்களே அங்கீகரிச்சுட்டாரு, நாமளும் எப்படியும் மீறி நடக்கலாங்கிற ஒரு துணிகரம் வர்றதுக்கு இவங்க ஒரு காரணமாகறாங்க. அதுதான் பாயிண்ட் இந்த இடத்துல. தேவனுடைய கோபம் ஏன் இவங்க தேவனுக்கு முன்னால குற்றவாளி ஆகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கே தீர்ப்பு குறிச்சிருவார். சாமுவேல் சொல்லிடுவார், 2 பேரும் ஒரே நாள் செத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இது எது குறிக்கிறதா இருக்கு? மற்றவர்கள் தப்பு செய்யறதுக்கு காரணமா இருக்கிறது ஒண்ணு. அங்க பார்த்தோம் பலவீனமா இருக்கிறவங்க விட பண்றது. இங்க பாக்குறோம் மற்றவங்க தப்பு செய்யறதுக்கு காரணமா இருக்கிறது. 2 பாயிண்ட். இந்த ரெண்டும் தேவனுக்கு விரோதமாக இருக்குது அப்படிங்கிறத அந்த இடத்துல பாக்குறோம். இப்ப 4வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. அவங்க மறிச்சு போறாங்க. செய்தி கொண்டு வந்தவன் சீக்கிரமாக இஸ்ரவேல் பெலிஸ்தருக்கு முன்பாக முடிந்தோடி போனார்கள். ஜனங்களுக்குள்ளே பெரிய சம்பாரம் உண்டாயிற்று. உம்முடைய குமாரராகிய ஒப்பினி பினேகாஸ் என்னும் இருவரும் இறந்து போனார்கள். தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிட்டு. அவங்க பேர் என்ன? ஒப்பினி பினேகாஸ். சரி, இப்ப நம்ம இதை யோசிக்கலாம். இவங்க ஆசாரியர்கள் தானே, தேவனை பத்தி இவங்களுக்கு தானே அறிவு இருக்கு நிறைய. இவங்க தானே வேதத்தை போதிச்சிருக்கிறாங்க. ஆனா இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? வேதம் அவங்களை பத்தி என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 2வது அதிகாரம் 2வது அதிகாரம் 12வது வசனம். பாருங்க வேதம் என்ன சொல்லிடுச்சு பாருங்க. ஆசாரியரா இருக்கலாம், நிறைய வேதத்தை போதிக்கலாம், ஆனா இவங்க என்ன பண்ணல? கர்த்தரை அறியலை. இப்படி நடக்குமா? இதே வார்த்தை தான் எரேமியார் எடுத்து சொல்றாரு. ஜனங்கள் என்ன அறியாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் தேவனை அறியாமல் இருக்கிறார்கள் சொல்லி சொல்றாரு எரேமியார். புரியுதுங்களா? எவ்வளவு தெரிஞ்சிருந்து அவங்க என்ன பண்ணல? தேவனை அறிவு இருக்கு, புரிந்து கொள்ளல. தேவனை பற்றின புரிந்து கொள்ளுதல் இல்ல. ஆபிரகாம் எவ்வளவு தேவனை புரிஞ்சு வச்சிருந்தாரு தெரியுங்களா? தேவன் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதது இருக்கிறதை போல அழைக்கிற தேவன் புரிஞ்சு வச்சிருந்தாரு. அதுதான் அவருக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அவருடைய விசுவாசத்துக்கு. ஆனா இங்க எல்லாமே தெரியும், இவங்கதான் போதிக்கிறாங்க. என்ன போதிக்கிறாங்க? தேவன் இஸ்ரேல்ல இருந்து எகிப்துல இருந்து வழி நடத்திட்டு வந்தாரு, செங்கடல் 2ஆ பிளந்துச்சுங்க அப்படின்னு இவங்க தான் போதிக்கிறாங்க. தேவனுடைய மகத்துவம் இவங்களுக்கு தெரியல, ஆனா வாயால போதிக்கிறாங்க, தேவனை பற்றி உணர்ந்து கொள்ளாங்க. இப்ப இவங்களுடைய செய்தி எப்படிப்பட்டதா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பலவீனமா மக்கள் தப்பு செய்ய மீறி நடக்க இவங்க காரணமா இருக்காங்க. இப்படி யாராவது இருக்காங்க? இன்னைக்கு யார் இருக்காங்க சொல்லுங்க? நமக்கு படிச்சுட்டு வந்துருங்க நம்ம கண்ணு முன்னால. இன்னைக்கு இருக்குது, இன்னைக்கு இருக்க கிறிஸ்தவ மண்டலத்துல இருக்கிற பேசுறவங்க, அவங்க என்ன பேசுவாங்க? இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களே அதை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, தப்பு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த மக்களுக்கு எப்படிதான் இருக்கும்? அவங்களே சொல்றாங்க, அவங்களே இப்படி பண்றாங்க, அப்ப நாமளும் செய்யலாம்னு மீறி நடக்கிறதுங்க என்ன ஆயிடுறாங்க? காரணமாயிடுறாங்க இல்லையா? எனக்கு கூட இந்த அனுபவம் உண்டு. நல்லா கேட்டிருக்கிறேன். முதல்ல டெஸ்டிங் போயிருக்கும்போது எவ்வளவு அருமையா பேசுறாங்கன்னு. ஆனா அவங்க செய்தியை பார்த்த உடனே இவங்களே இப்படி செய்யலாமா? அது சும்மா பேசுறதுதான் போல இருக்கு, செய்யலாம் போல இருக்கு.
அப்படிங்கிற எண்ணம் எனக்கு கூட வந்திருக்கு. அதனாலதான் நான் அந்த அளவுக்கு இதை நிதானிக்க முடியுது இல்லையா. அப்போ இந்த இடத்துல மற்றவர்கள் தப்பு செய்யறதுக்கு காரணமாகறாங்க இவங்க செய்யற காரியம். பாத்தீங்களா, இது தேவனுக்கு எப்படிப்பட்டதா இருக்கு? விரோதமா இருக்கு. தேவனுக்கு முன்னாலும் இவருக்கு குற்றவாளி ஆயிடுறாங்க. அதனால தேவனுடைய கோபம் யார் மேல வந்துச்சு? இறைமையில வாசிக்கும் போது மெய்ப்பரை சொல்றாரு. மெய்ப்பொருளை உங்களுக்கு ஐயோன்னு சொல்றாரு. மெய்ப்பொருள் மேல தேவனுடைய கோபம் வரத பாக்குறோம். அடுத்தது 2 பேர் முடிச்சு. இந்த 2 பாயிண்ட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுட்டு நம்ம புதிய ஏற்பாடு பண்ணலாம். இப்ப யார் குற்றவாளின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா. முதல்ல பலவீனமா இருக்கிற ஒருவனை விழ பண்றது. 2வது மக்கள் மற்றவங்க தப்பு செய்யறது காரணமாகிறது. 3வது இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாபிலோன் ராஜா. இவர் இஸ்ரேல் மக்கள் தப்பு பண்ணிட்ட உடனே தேவன் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாரு. நீ உங்களை சிறைப்பிடிச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்துட்டாரு. அவருக்கு நல்லாவே தெரியும் உங்க தேவன் தான் என்ன இதை செய்ய வச்சிருக்காருன்னு சொல்றாரு. ஆனா இவருடைய மனது எப்படிப்பட்டதா இருந்து தெரியுமா? இவர் யாருன்னு தேவன் அவரை பத்தி என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு ஆளு இருக்கீங்கப்பா, ஒரு கையில ஒரு கோல் வச்சிருக்கீங்க, அந்த கோலை வச்சு என்ன பண்றீங்க? ஒரு ஆளை அடிக்கிறீங்க, நீ என் கையில இருக்க கோல் தான்பான்னு சொல்றாரு தேவன். பாத்திக்கலாம் அந்த வசனத்தை. ஏசாயா 10வது அதிகாரம் வசனம் 5-7 வரைக்கும். என் கோபத்தின் கோலாகிய அசீரியனுக்கு ஐயோ, அவன் கையில் இருக்கிறது என் சினத்தின் தண்டாயுதம். அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாய் நான் அவனை அனுப்புகிறேன். எனக்கு கோபமூட்டின ஜனத்தை கொள்ளையிடவும் சூறையாடவும் அதை வீதிகளில் சேற்றிற்குள் மிதித்து போடவும் அவனுக்கு கட்டளை கொடுத்தேன். என்ன கட்டளை கொடுத்திருக்காரு அவருக்கு? எனக்கு விரோதமா தப்பு பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு போய் நீ அவங்கள சூறையாடு சேர்க்க போய் மிதிச்சு போடணும் ஒரு கட்டளை கொடுத்துட்டாரு. ஆனா முதல்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. சொல்றாரு கையில இருக்கிற ஒரு கோல் சொல்லிட்டாரு. அவரு கோவம் வந்துச்சு அவங்க மேல, ஒன்னு இடத்துதான் அவங்களை அடிச்சிட்டேன்னு சொல்றாரு. ஒரு பையன் தப்பு பண்ணிட்டான், அந்த ஒரு குச்சி எடுத்து அந்த பையனை அடிச்சிட்டாரு. இப்ப அந்த குச்சி என்ன சொல்லுது? நான் தான் அவனை அடிச்சேன் அப்படின்னு சொல்லுது. அதுதான் சொல்றாரு, நீ என்ன எப்படி வேணும் பாராட்டுறா, என் கையில இருக்கு கோல் தான் பண்ணி அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வசனம் 7வது வசனம். அவனும் அப்படி எண்ணுகிறதும் இல்லை, அவன் இருளையும் அப்படிப்பட்டதை நினைக்கிறதும் இல்லை. அநேகம் ஜாதிகளை அழிக்கவும் சங்கரிக்கவுமே தன் மனதிலே நினைவு கொள்கிறான். பாருங்க, தேவன் கொடுத்தாரு எவ்வளவோ அதை மட்டும் செய்யல, எல்லாரையும் பண்ணுவேன், நான் இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன். அதான் ஒரு மனதுல ஒரு எண்ணம் வந்துச்சு. என்ன எண்ணம் வந்துச்சுங்க? என்னுடைய மகிமைக்காக நான் கட்டின பாபிலோன். தேவன் அவருக்கு அந்த பவரை கொடுத்திருக்கிறாரு. எதுக்காகன்னா இஸ்ரேல் மக்கள் அவங்க சிறைப்பிடிக்கணும். அதுதான் ஒரே நோக்கம் தான். அதுக்குதான் அவருக்கு அவ்வளவு பெரிய சிங்காசனம், அவ்வளவு பெரிய மகிமை, அவ்வளவு பெரிய மகத்துவத்தையும் தேவன் கொடுத்திருந்தாரு. அது அவர் வாயில பின்னால சொல்லிட்டாரு. தேவன் யாரையும் உயர வைக்க முடியும், யாரையும் தள்ள முடியும்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா அவருடைய யோசனை பத்தி எப்படிதான் இருந்திருக்கு? தேவன் ஒப்பு கொடுத்த எண்ணம் கிடையாது. நான் தான் பண்ணுனேன், நான் தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருடைய மனதுல வந்து. சரி, இப்ப தேவனுடைய நினைவு எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா 24வது வசனம் வாசிக்கலாம். பயப்படாதே, அவன் உன்னை கோலால் அடித்து எகிப்தியரை போல் தன் தண்டாயுதத்தை முன்மேல் ஓட்டுவான். ஆனாலும் இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே என் உக்கிரமும் அவர்களை கத்தரித்து போகிறதினால் என் கோபமும் தீர்ந்துக்கும் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, தேவன் அவருடைய பிள்ளைங்க தப்பு பண்ண உடனே ஒரு அந்நிய நாட்டுக்கு ராஜா கையில ஒப்பு கொடுக்குறேன். அவருடைய வேலை என்ன? தேவன் என்ன கொடுத்துட்டு அதை மட்டும் அவர் செஞ்சா போதுமானது. ஆனா அவருடைய மனதுல மேட்டிமை வந்துச்சு. மேட்டிமை வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் தான், என்னுடைய மகிமை தான், நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற எண்ணம் வந்த உடனே மறுபடியும் தேவன் யார்கிட்ட போய் சொல்றாரு, என் ஜனமே சிறையிருப்புல இருக்கிற பயப்படாத, அவன் வந்து என் ஜனமே அசிரியனுக்கு பயப்படாத, இன்னும் கொஞ்ச நாள்ல என்னுடைய கோபம் அவன் மேல வந்துடும் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி அங்க என்ன நடந்துச்சு? அவருடைய கோபம் வந்துச்சா? பச்சை ராஜ்யம் போய் என்ன பண்ணிச்சு? அவங்க தான் நீங்க அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா ஒரே கண்மனை நடந்தது போல அவங்க பண்ணுவோம்னு சொல்லிட்டாரு. இங்கே தண்ணியை டைவர்ட் பண்ணி அந்த ராஜ்யம் பிடிக்கப்பட்டது. அவங்க பிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்த ராஜ்யம் வந்து உட்கார்ந்தாரு. அவரு தான் என்ன பண்ணாரு, போய் ஆலயத்தை கட்டுங்க அப்படின்னு நினைச்சாரு. ஏன் இவரே செஞ்சிருக்கணும் அந்த வேலையை. பிடிக்க சொன்னாரு, பிடிச்சிட்டு வந்தாரு, விட சொல்லுமா விடணும் இல்லையா? ஆனா அவருடைய மனது அப்படி கிடையாது. அதனால அங்க சொல்லும் போது சொல்றாரு 7வது வசனத்துல, அவன் அப்படி நினைக்கல,
அப்படின்னு சொல்றாரு. சோ தேவன் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார், அதை நேர்த்தியா செய்யணும். ஆனா பாதியில வந்து அவருடைய மனது என்ன ஆயிடுச்சு, மேட்டிமா வந்துச்சு. சோ இப்ப தேவனுடைய கோபம் அவர் மேல வந்துச்சு. அவருக்கும் ஒரு நாளை குறிச்சிடுறாரு. இதெல்லாம் நடந்துகிட்டு வந்துட்டு இருக்கு பாருங்க. இது யாரையாவது நமக்கு ஞாபகப்படுத்துதான்? யார் ஞாபகப்படுத்துது? சரி, இது வந்து பெரிய ஆளா இருக்கிற சாத்தான தான் ஞாபகப்படுது. ஏன்னா அவனுடைய ஸ்பிரிட் தான் அது எல்லாமே. இன்னைக்கு சபைகள் இது நடந்துகிட்டு இருக்குது, அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அப்ப தேவன் கோவப்படுறாருன்றதை நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும், புரிஞ்சு வச்சுக்கிட வேண்டியதா இருக்கு. எந்தெந்த இடத்துல கோவப்படுறாரு, யாராருக்கு மேல கோவப்படுறாரு அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இது இன்னும் பாத்தீங்கன்னா அடுத்த இதுக்கு போயிடலாம் நம்ம. இப்போ இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது அவங்களுக்கு ஒரு டைம் கொடுத்து வச்சிருந்தார். அவங்களுக்கு ஏற்கனவே சிதறடிக்கப்படுறது எல்லாமே தீர்ப்பு கொடுக்கப்பட்டு ஆயிடுச்சு. ஆனா அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தார். வர்ற மெசியாவை இவங்க கண்டுகிட்டாங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு இவங்க உள்ள வந்துடலாம், அந்த ஆபத்துக்கு அவங்க தப்பிக்கொள்ளலான்றது அவங்களுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுத்திருந்தாரு. என்ன ப்ரூஃப் கொடுத்திருந்தாரு? அவர் வந்து குருடரை குணமாக்குவாரு, குஷ்டரோகிகளை சொத்தப்படுத்துவாரு, இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனா அது வந்து யோவான் ஸ்நானகனே அது டக்குன்னு மறந்துட்டாரு. வர்றது நீங்க தானா, வேற யாரும் வர காத்திருக்கணுமா? தன்னுடைய சூழ்நிலை என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு, அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை கொடுத்துருச்சு. ஸோ இப்ப இந்த இஸ்ரேல் மக்களுடைய நிலைமை கூட எப்படிப்பட்டதா ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, யோவான் 18வது அதிகாரம் 30வது வசனம் வாசிக்கலாம். வந்த மெசியாவே இவங்க குற்றவாளி ஆக்கிட்டாங்க. அவர்கள் அவனுக்கு பிரயோஜனமாக இவன் குற்றவாளியாக இராவிட்டால் இவனை உங்களிடத்தில் ஒப்புக் கொடுக்க மாட்டோம் என்றார்கள். என்ன பண்ணாங்க, இவரையே குற்றவாளி ஆக்கிட்டாங்க. காப்பாத்துறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருந்தாரு, அவரை விட்டுட்டு இவரையே குற்றவாளியாக்கி கொண்டு போய் நிப்பாட்டாங்க. இது தேவ சித்தப்படி நடக்குதுன்னு வச்சுட்டுங்களேன். இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதோட விடல, அவரை மட்டும் விட்டதோட, இந்த மாதிரி பண்ணதோட, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பண்ணதோட விடல, சீசர்களையும் துன்பப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க மேல அக்னி வந்து கிட்டத்துல வந்துருச்சு, தேவ கோபம் வந்துருச்சுங்கிறத சீசர்கள் வந்து என்ன பண்ணாங்க, ரொம்ப தெளிவா அறிஞ்சு வச்சிருந்தாங்க. அப்போஸ்தலர் பவுல் எழுதுறாரு பாருங்க, 1 தெசலோனிக்கர் புத்தகம் 2வது அதிகாரம் 15-16. அந்த யூதர்கள் கர்த்தராகிய இயேசுவையும் நல்ல தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்தவர்களும் எங்களை துன்பப்படுத்தினவர்களும் தேவனுக்கு ஏற்காதவர்களும் மனுஷர் யாருக்கும் விரோதிகளுமாய் இருந்து உலகத்தியார் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவங்களோட கேட்காதபடிக்கு தலைப்படுகிறார்கள். இவ்விதமாய் எக்காலத்திலும் தங்கள் பாவங்களை நிறைவாக்குகிறார்கள். அவர்கள் மேல் கோபாக்கினை பூர்ணமாய் வந்திருக்கிறது. பார்த்தீங்களா? அவங்க வந்து எந்த இடத்துலயும் அவங்க வந்து விட்டு கொடுக்கல. இந்த இடத்துல தேவனுடைய பிள்ளைய பட்சித்த குற்றவாளி யாருங்க? அவங்க மாம்சியர்கள் ஆயிட்டாங்க, ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள். அவங்களை துன்பப்படுத்தின அவங்களே குற்றவாளி ஆயிட்டாங்க. பாருங்க, முதல்ல இவங்களை குற்றப்படுத்தின மற்றவங்க குற்றவாளி ஆனாங்க. ஆனா தேவனுடைய ஏற்பாடை கரெக்டா வந்த போது ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் தேர்ந்தெடுக்க போகும்போது மாம்சீக இஸ்ரேலர்கள் என்ன பண்ணிட்டாங்க, தேவனுக்கு முன் குற்றவாளி ஆயிட்டாங்க. இங்கேயும் தேவனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கும் போது அவங்களும் தேவனுக்கு முன்னால குற்றவாளி ஆயிட்டாங்க. அவங்க மேல தேவ கோபாக்கனே வந்தது நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். சரி, இப்ப நாம நம்ம கிட்ட வந்துடலாம். இப்ப நம்ம யார் குற்றவாளிங்கிறத நாம கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கலாம் வேதத்துல இருந்து. இதே மாதிரிதான் இவங்க எல்லாரும் செஞ்ச தப்புக்கு மூல காரணமா இருந்து முதல் செஞ்சவரு லூசிபர். அவங்க தான் செஞ்ச ஆதியாகமம் 3வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனமும். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றார். பாருங்க, அவங்கள வந்து தேவனுக்கு விரோதமாக செய்ய வச்சு தேவனாலே தண்டிக்கப்படும்படியாக ஒரு யோசனை கொண்டு வரோம். எவ்வளவு அறிவாளி பார்த்தீங்களா? இவர் வந்து பிள்ளையாதான் வச்சிருக்கிறாரு, இவங்களை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நல்லா தெரிஞ்சிச்சு. ஆனா அந்த அறிவை நல்லாவே யூஸ் பண்ணிருக்காங்க. இவங்களை வந்து நேரடியா நம்ம எதுவும் பண்ண முடியாது, ஆனா அவரே இவங்களை அடிக்கும்படி பண்ணிடலாம் அப்படிங்கறதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பமே. இதைதான் இஸ்ரேல் மக்கள்கிட்ட தொடர்ச்சியா செஞ்சுட்டு வந்த காரியம் இல்லையா? தேவனுக்கு முன்னால குற்றவாளியை கொண்டு நிப்பாட்டிடணும். ஆதாம் ஏவாள் தேவனுக்கு முன்னால் குற்றவாளியாக நிப்பாட்டது யாரு? சாத்தான் இல்லையா?
பாருங்க அவருடைய நிறைவு எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். யாரு ஆண்டுகிட்டு இருக்காரு வாசித்தோம்னா இப்போ யாரை பத்தி இங்க எழுதிருக்குங்க? நீதிமொழிகள் புத்தகத்துல யாரை பத்தி எழுதிருக்கு பாருங்க. ஆனா இது கண்டுபிடிக்க முடியாது. ஏழை ஜனங்களை ஆளும் துஷ்ட அதிகாரி, கர்ச்சிக்கிற சிங்கம்னு கொடுத்துட்டாருங்க. அங்க சொல்லிட்டாரு யாரை விழுங்கலான்னு வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். பாத்தீங்களா, இந்த ஞான ஆகாரத்தை வாசிக்கிறது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. இப்ப அவர் என்ன எப்படிப்பட்டவனா இருக்கான்னு பாத்தீங்கன்னா, கர்ச்சிக்கிற சிங்கத்துக்கும் அலைந்து திரிகிற கரடிக்கும் ஒப்பா இருக்கிற சொல்றாரு. கரடிக்கிட்ட மாட்டி யாரும் தப்ப முடியாதுன்னு சொல்றாங்க. நான் பார்த்தது கிடையாதுன்னு சொல்றாங்க. அது குட்டியை பறி கொடுத்த ஒரு கரடி கிட்ட மாட்டிட்டா யாரும் தப்ப முடியாதான், அவ்வளவு சீக்கிரத்தை தப்ப முடியாது. அதுக்கு யாரும் ஒப்பிட்டு இருக்காரு தெரியுங்களா? என் ஜனங்க சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பி கரடி கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்றாரு. சாத்தானுடைய இப்படியில இருந்து தப்பி வந்து யார்கிட்ட மாட்டிக்கிறாங்க? இங்க பொய் போதனைக்குள்ள மாட்டி அது கரடி, அதை விட்டு அவ்வளவு சிங்கத்துல வெளியே வர முடியாது. முதல்ல சிங்கத்திட்ட இருந்து தப்பி வந்துடுறாங்க ஈஸியா. குட்டியை பறி கொடுத்த கரடி கிட்ட தப்பி மாட்டி வருது பெரிய தப்பி வந்து பெரிய ஒரு காரியம். ஆனா தேவன் நமக்கு உதவி செஞ்சிருக்காரு. நமக்கு உதவி செஞ்சுதான் நம்மள என்ன பண்ணிருக்காரு, விடுவிச்சு கொண்டு வந்திருக்காரு. அந்த கரடியின் கைக்கும் நம்மளை விடுவிச்சிருக்காரு. சரி, அடுத்ததா இப்போ நமக்கு நாம பார்க்கலாம் ஒரு காரியத்தை. நாம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். நாம் அநேகரால துன்பப்படுத்தப்படுறோம்மா. நிச்சயமா என்ன பண்றோம், உலக மக்களாலே நம்ம என்ன பண்றோம், அதிகமா துன்பப்படுத்தப்படுறோம். இது தேவ சித்தமா இருக்கு இல்லையா? உபத்திரவப்படுகிறவர்களுக்கு பதிலுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம உபத்திரவப்படுத்தினா பதிலுக்கு நீங்க உபத்திரவப்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாரு. உங்களுக்கு துன்பத்தை கொடுத்தா நீங்க பதில் அவங்களுக்கு எதுவும் செஞ்சிடாதீங்கன்னு சொல்றாரு. அப்ப துன்பப்படுத்துறவங்க நமக்கு தேவையா இருக்கு, உபத்திரவப்படுத்துறவங்க நமக்கு தேவையா இருக்குது. ஆனா தேவன் தான் அதை யூஸ் பண்றாரு. தேவனுடைய கையில இருக்கிற கருவி தான் எல்லாருமே. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய கையில இருக்கிற கருவி தான். இன்னைக்கு உலகத்தை சாத்தான வச்சிருக்கிறதும் எதுக்காக வச்சிருக்காரு? நான் உலகத்தை ஜெயிச்சேன், நீங்களும் உலகத்தை ஜெயிக்கணும் இல்லையா? இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, சாத்தானை ஜெயிச்சு வந்தார் இல்லையா? நீங்களும் அவனை ஜெயிக்கணுங்கிறதுக்கு தான் நமக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கு தான் அவனை வச்சிருக்கிறார், வேற எதுக்கும் கிடையாது. இப்ப அவன் என்ன எப்படிப்பட்டவனா இருக்கான்? தேவனுடைய கையில இருக்கிற ஒரு தண்டாயுதமா தான் இருக்கான் இல்லையா? இப்ப இந்த உலகத்துல இருக்க மக்களும் தேவனுடைய கையில அப்படிதான் இருக்காரு. அவங்களுடைய பிள்ளைகளுக்காக எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாரு. தேவைப்பட்ட யாரையும் யூஸ் பண்ணுவாரு. ஒரு ராஜாவை யூஸ் பண்ண முடியும், பெரிய பெரிய ஆட்களை யூஸ் பண்ண முடியும், சாதாரண ஒரு ரோட்ல இருக்க ஒரு மனுஷனை யூஸ் பண்ண முடியும் தேவனால. அப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்மள உபத்திரவப்படுத்துவாங்க. பாத்தீங்களா ஒரு வசனம், 1 தெசலோனிக்கர் புத்தகம் 2 தெசலோனிக்கர் 1வது அதிகாரம், 2 தெசலோனிக்கர் 1வது அதிகாரம் 5வது வசனமும் 6வது வசனம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறதாக இருக்க அந்த ராஜ்யத்துக்கு நீங்கள் பாத்திரர் எனப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறார் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் நம்ம கண்டிப்பா பாடுபட வேண்டியது அவசியமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வசனம், உங்களை உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரப்படுத்துகிற உங்களுக்கு எங்களோடு கூட வேட்பாளர்களின் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாக இருக்கிறது. பாருங்க, உபத்திரவப்படுத்துவாங்க. உபத்திரவத்தின் மூலமா நமக்கு என்ன கிடைச்சிருதுங்க? நமக்கு இளைப்பாறுதல் கிடைச்சிருந்து, நமக்கு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்றோம். அது சொல்றாரு, ஒரு நேச்சரா ஒரு இடத்துல வைக்கிறாரு, வச்சு ஒருத்தர் நமக்கு எதிரா திருப்பி விடுறாரு. இப்ப நம்முடைய கை அவங்களுக்கு விரோதமா எப்படி எழும்புதுதான் தேவன் பார்ப்பாரு. ஏசு கிறிஸ்துவோட கை விரோதமா எழும்பல அவங்களுக்கு விரோதமா. இப்ப நம்முடைய கை அவங்களுக்கு விரோதமா எப்படி எழும்புது அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணுவாரு கண்டிப்பா. அந்த மாதிரி இருக்கணும். ஏசு கிறிஸ்து வச்சிருக்கும் போது ஒருத்தர் வந்து தலையில கொட்டிட்டு யாரு கொட்டுறதுன்னு சொல்லும் போது அமைதியா இருக்கிறாரு பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா என்ன பண்ணுவோம், ரீச் பண்ணுவோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நமக்கு தேவையா இருக்கு. அப்ப நம்ம என்னதான் பண்ணணும்? பதிலுக்கு என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அந்த கற்பனை நிறைவேற்ற அவங்க ஹெல்ப் பண்றாங்க இல்லையா? ஆனா அவங்களுக்கு என்ன இருக்கா, கோபக்கணி இருக்கு. 1000 வருஷத்துல அவங்களுக்கு கஷ்டம் இருக்கு. அப்ப நம்ம இப்ப அவங்களுக்கு நம்முடைய கண்ணு அவங்களை எப்படி பார்க்க போகுது? என்ன கஷ்டப்படுறதுனால நீ கஷ்டப்பட போறேன்னு நான் வருத்தப்படுறேன். நம்முடைய கண்ணு எப்படி பாக்குது? இப்ப நம்முடைய அறிவு கண்கள்
நீ கஷ்டப்பட போறியே நினைச்சுதான் நான் வருத்தப்படுறேன். அப்படின்னா நம்ம என்ன பண்ண மாட்டாங்களே, எக்காரணத்தை கொண்டோம் ஒரு கஷ்டத்தை அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்போதைக்கு அவங்க நமக்கு ஹெல்ப்பா இருக்காங்க, ஆனா குற்றவாளி ஆயிடுறாங்க அவங்க தேவனுக்கு முன்னால, இல்லைங்களா? தேவன் அவங்களுக்கு அங்க என்ன பண்றாரு, அங்கன்னா அவங்க தண்டிக்கிறது இல்ல, அவங்க தங்களுக்கு குணத்தை அங்க மாத்துறதுக்கு அங்க பிரச்சனையா இருக்கவங்க. அங்க உபத்திரப்பட்டுதானே தங்களை திருத்தி கொள்ள போறாங்க. இன்னைக்கு நாம உபத்திரப்பட்டு நம்மள என்ன பண்றோம், திருத்தி கொள்றோம், சரிப்படுத்தி கொள்றோம். தேவனுடைய அந்த சுபாவம் நம்ம இருந்து வெளிப்படணும், கிறிஸ்துவ சாயல் நம்மள இருந்து வெளிப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. அதுக்கு அவங்க யூஸ் பண்றாங்க அந்த இடத்துல. இப்போ அவங்க குற்றவாளி ஆயிடுறாங்க, ஆனா நாம தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டுறோம். அடுத்த காரியத்துக்கு போகலாம். இப்போ நாம தேவனுக்கு முன் குற்றவாளி ஆயிடக்கூடாது, அதுதான் முக்கியம். இப்ப நமக்கு சொல்றாரு எப்படி நாம் தேவனுக்கு முன்னால குற்றவாளி ஆக முடியும் அப்படின்னு ஒரு வசனம் வாசிக்கலாம். லூக்கா 17வது அதிகாரம் வசனம் 1. லூக்கா 17வது அதிகாரம் வசனம் 1 முதல் 4. பின்பு அவர் நம்முடைய சீடர்களை நோக்கி, இடர்கள் வராமல் போவது கூடாத காரியம், ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அவன் இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடர்கள் உண்டாக்குகிறதை பார்க்கிலும் அவனுடைய கழுத்தில் ஏந்திரங்கள் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் கலந்து போவது அவனுக்கு நலமாயிருக்கும். பாருங்க இங்க என்ன சொல்றாரு பாருங்க ஒரு காரியம். யார் இந்த சிறியன்? சிறியன் சொல்லும் போது இயேசு கிறிஸ்துடைய சீசர்கள் நாம் தான், இல்லையா? இதுல பார்க்கும்போது பலவீனமா இருக்கவங்களும் இருப்பாங்க, பலம் உள்ளவங்களும் இருப்பாங்க. தேவனை நல்லா அறிந்தவங்களும் இருப்பாங்க, கொஞ்சமா அறிந்தவங்களும் இருப்பாங்க. இப்போ அதிகமா அறிந்தவங்க எப்படி நடக்க போறாங்க கொஞ்சமா தெரிஞ்சவங்க கிட்ட அப்படிங்கறத அங்க டெஸ்ட் சொல்ற. நிறைய தெரியும் எனக்கு அப்படின்னு மத்தவங்களை இடர பண்ண முடியும் அப்படின்னு அங்க சொல்ற. சாத்தான் எனக்கு எல்லாமே தெரியும் தெரிஞ்சு என்ன பண்ணாங்க, அவனை விழ வச்சாரு ஆதாம. அப்போ இந்த இடத்துல ஒரு டெஸ்ட் கொடுக்குற, அந்த டெஸ்ட் தான் அது. நல்ல தேவனை பற்றின அறிவு கொடுத்துறாரு, தேவ சித்தத்தையும் தெரியப்படுத்துறாரு. இப்ப பின்னால வர்றவங்ககிட்ட டெஸ்ட் வைக்கிறார். நீ இப்ப அவங்க கிட்ட எப்படி நடக்க போறோம் நாம, அதான் முக்கியம். இப்ப வர்ற அவங்க கிட்ட அவங்களை இடர பண்ணிட்டா நம்ம யாராயிடுவோம், குற்றவாளி ஆயிடுவோம். இப்ப நம்மளுடைய கவனம் எது மேல இருக்க வேண்டியதா இருக்கு. அடுத்தது அங்க பார்த்தோம், ஏலியின் மக்கள் மற்றவங்க தப்பு செய்யறதுக்கு காரணமாயிட்டாங்க. அது அடுத்த பாயிண்ட்ஸ்ல நம்ம பார்த்துக்கலாம். இங்க பார்க்கும்போது அந்த இஸ்ரேல் மக்கள் பலவீனமா இருக்கும்போது நல்ல போர் பயிற்சியோட அந்த இஸ்ரேல் மக்களோட யுத்தம் பண்ணலாம். பலவீனமான மக்களை பலமுள்ள துன்பப்படுத்தலாம். அது போல சபையில் நல்ல அறிவு பெற்றுக் கொண்டிருக்க நாம், நல்ல தேவனை பற்றி புரிந்து கொண்டிருக்கிறோம். புதிதா வர்றவங்க ரொம்ப எடக்கு பண்றது போல இருக்கும், ஆனா அது டெஸ்ட். அவங்களை எப்படியா ஆதாயப்படுத்தணுங்கிற எண்ணம் தான் நமக்கு இருக்க வேண்டியிருக்கு. அதுதான் அந்த இடத்துல என்ன பண்ண வேண்டும், நம்ம அவங்களை இடரவும் பண்ணிட முடியும், அவங்கள வளர வைக்கவும் முடியும். சோ இடர பண்ணினா தேவனுக்கு முன் குற்றவாளி ஆயிடுவோம். இயேசு கிறிஸ்து போல தன்னை தாழ்த்தி அவங்களுக்கு பணிவிடைக்காரா இருந்தோம்னு சொன்னா தேவனுக்கு முன்னால் ஆசீர்வதிக்கப்படுறோம். அதுதான் சொல்றாரு அந்த இடத்துல. அடுத்த வசனம் 3வது வசனம். உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். உங்களை குறித்து எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்லிட்டாரு. நீங்க தேவனுக்கு முன்னால குற்றவாளி ஆயிடாதீங்க. நீங்க உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு விரோதமா ஒரு சகோதரன் தப்பு செஞ்சாலும் புரிய வைங்க, முடிஞ்ச அளவுக்கு புரிய வைங்க அப்படின்னு தான் சொல்றாரு. அவங்க குற்றவாளியை தீர்த்துடாதீங்கன்னு சொல்றாரு. ஏன்னா தேவன் அவங்களுக்கு சத்தியத்தை கொடுத்து தூக்கிட்டு வர்றதுக்கு நல்லவரா இருக்காரு. ஒருவேளை நாம அவங்க கிட்ட பேச மாட்டோம், நீங்க சரியில்லை போங்கன்னு விட்டுடலாம். ஆனா இன்னொருத்தரை வச்சு தேவன் அவங்களை தூக்கிட்டு வந்துடுவாரு, மேல சத்தியத்தை கொடுத்து உயரம் கொண்டு வந்துடுவாரு. நாம் குற்றவாளியாரு. ஆனா அந்த மனுஷன் என்ன ஆகாது, அவர் இடறி போனா இன்னொரு இடத்துல தேவன் அவருக்கு சான்ஸ் கொடுத்து இன்னொருத்தர் மூலமா கொண்டு வந்துற தேவன் வச்சிருக்காரு. ஆனா யார் நாம மற்றவங்களுக்கு எப்படியாவது அவங்களுக்கு இடர பண்ணிட்டோம்னா குற்றவாளி ஆயிடும் தேவனுக்கு முன்னால. இப்படிப்பட்ட ஒரு அறிவையும் நாம் இந்த இடத்துல பெற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கு. அடுத்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ ரோமர் 14வது அதிகாரம் வசனம் 1 முதல் 2 வசனம் வாசிக்கலாம். விசுவாசத்தின் பலவீனம் உள்ளவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐக்கியங்களை சுத்தமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான்,
விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை சேர்த்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்றேன். நம்ம ஒரு இடத்துல கூடி வந்திருக்கும் போது விசுவாசத்துல பலம் உள்ளவர்களும் இருப்பாங்க, பலவீனம் உள்ளவர்களும் இருப்பாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிகாரம் முழுவதும் அது குறித்தா இருக்கு. இது குறித்து பாடம் எடுத்திருக்காங்க நமக்கு. அது ஒரு நாள் நமக்கு தேவசத்தபடி எடுக்க தேவன் உதவி செய்வார் நினைக்கிறேன். இப்ப பார்க்கும்போது பாருங்க, விசுவாசத்துல பலவீனமா இருக்காங்க, அவங்களை சேர்த்துக்கிடுங்க. ஆனா அவங்களுடைய மனம் எப்படி இருக்குமா? ஐயமா இருக்கு. அவங்க பார்ப்பாங்க, ஒரு நாள் விசேஷிச்சுருவாங்க, இந்த நாள் நான் வந்து இது சாப்பிட மாட்டோம்னு சொல்லுவாங்க. அது மன ஐயம் இருக்கு. நாம போய் அவங்களுக்கு குற்றப்படுத்திட முடியாது. ஏங்க இப்படிதான் பண்றீங்க, அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ரசியம் கிடையாது. அவங்க என்ன பண்ணணும்? சத்தியத்தை சொல்லி புரிய வச்சு அந்த இடத்துல இருந்து விடுவிக்க தேவன் நமக்கு உதவி செய்யணும். சத்தியத்தின் மூலமா தான் அவங்களுக்கு நம்ம அந்த இடத்துல புரிய வைக்க வேண்டியது. இந்த இடத்துல என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, அவங்க மன ஐயத்தை நம்ம குற்றமா தீர்த்துட்டா என்ன ஆயிடும்? விசுவாசத்துல பலவீனம் உள்ளவங்களுடைய மன ஐயத்தை நம்ம குற்றமா தீர்த்துட்டா என்ன ஆயிடும்? நாம் குற்றவாளி ஆயிடும் இல்லையா? அப்ப சொல்லி இதோ அதிகாரம் முழுக்க பாருங்க, நிறைய காரியம் சொல்லுவாரு. ஒரு நாளை விசேஷமா எண்ணிக்கொள்றான், ஒருவன் எல்லா நாளையும் நலமாக எண்ணிக்கொள்றான் அப்படின்னு சொல்றேன். இப்படி நமக்குள்ளே அந்த மனம் இருக்கும். இந்த நாள் நமக்கு முக்கியம்னு எண்ணி இருப்பாங்க சில பேர். சில நாள் எல்லா நாளும் கரெக்ட்னு சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து யாரும் விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கு. முதல்ல யார் குற்றவாளி ஆகிவிடக்கூடாதுன்னு வச்சிருக்குது. தேறினவர்களுக்கு தான் சொல்றாரு, பலவீனம் உள்ளவங்களுக்கு அல்ல. தேறி வருகிற ஒருத்தருக்கு கொடுக்குற ஆலோசனை தான். அவங்க மன ஐயத்தை யார் குற்றமா தீர்க்க முடியும்? தேறினவர்கள் குற்றமா தீர்க்க கூடாது. தேராம இருக்கிறவங்க அவங்க என்ன இப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. ஆனா தெரிஞ்சிருக்கிற நாம என்ன பண்ணக்கூடாது? அவங்களுடைய மன ஐயத்தை குற்றமா தீர்க்கக்கூடாது. அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி கொண்டு வர வேண்டியது அவசியமா இருக்குன்னு பாக்குறோம். இந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒண்ணு மீறி நடந்தோம்னா என்ன ஆயிடும் தெரியுங்களா? அங்க அவங்க பண்ணாங்க பாத்தீங்களா, ஏலியன் மக்கள் எல்லா அறிவு தேவனை பத்தி எல்லாம் போதிச்சாங்க அவங்க. ஆனா தப்பு பண்ணாங்க. இப்ப அவங்க தப்பு பண்ணும்போது அப்ப நாம கூட தப்பு பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்துச்சா வரல? எவ்வளவு தப்பு பண்ண அவங்களுக்கு என்ன வந்துருக்கு சொல்லுங்க பாக்கலாம். அதனால சொல்றேன், இவங்களுக்கு எனக்கு தேவையே கிடையாது, எங்களுக்கு ராஜாவை ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்ல வச்சது காரணமே அவங்க ரெண்டு பேர் தான். நீங்க எங்களுக்கு நல்லா நியாயம் விசாரிக்கிறீங்க, ஆனா உங்க பிள்ளைங்க அது வந்து இவரு இது ரெண்டாவது வர்ற சாமுவேலுக்கு சொல்றேன். இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு மிக ஒரு வருத்தத்தை உண்டாக்கிடுது அந்த மக்களுக்கு, இவங்க செய்யற ஒரு காரியம் இல்லையா? அப்போ வந்து பார்க்கும்போது மற்றவங்க தப்பு செய்யறதுக்கு இந்த இடத்துல நம்ம காரணம் ஆயிடக்கூடாது. நம்ம அறிவு பெற்றுக்கொண்டிருக்கிற நாம ஒரு காரியத்தை தப்பா செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கம்மியா இருக்கிறவங்க அவங்க வாங்கி என்ன பண்ணாங்க, அவங்க அதை செய்ய துணிஞ்சிருவாங்க. இன்னும் பார்க்கும்போது விக்கிரகம் போய் சாப்பிடும்போது ஒருத்தர் நல்லா தெரிஞ்சிருக்கு, நமக்கு தெரிஞ்ச விக்கிரகம் எல்லாம் ஒண்ணு கிடையாது, நம்ம போய் சாப்பிட்டோம்னா இன்னொருத்தர் வந்து பார்த்து என்ன பண்ணுவாரு, என்ன பொண்ணு இருக்கு, அப்ப எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யார் குற்றவாளி ஆயிடுவாங்க? நாம் குற்றவாளி ஆயிடுவோம். அவங்க தப்பு செய்யறதுக்கு நாம் காரணமாயிருவோம். இப்ப தேவன் அவங்கள தப்புன்னு தண்டிக்கிறது கிடையாது, தப்பு செய்ய காரணமா இருந்த நம்மளை தான் என்ன பண்ணுவாரு, கண்டிப்பாரு. சோ இப்படிப்பட்ட ஒரு அறிவை நாம என்ன பண்றோம், அந்த ஏலியின் மக்கள் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்றோம். அடுத்ததாக 1 தீமோத்தேயு புத்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனம். இந்த இடத்துல நம்ம ஒரு காரியம் என்ன சொல்றாருன்னா, உபதேசத்தை குறித்து எச்சரிக்கை. எல்லார் கையிலும் பைபிள் இருக்கு, எதை வேணாலும் பேசிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. எதை வேணாலும் பேசிட்டா என்ன ஆயிடுங்க, குற்றவாளி ஆயிடும். அதான் சொல்றாரு, உன்னை குறித்த உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையான்னு சொல்றாரு. கையில பைபிள் இருக்குது, எனக்கு எது சாதகமா இருக்கோ அது மாத்திரம் நான் பேச முடியுமா? ஒருத்தர் சொல்லலாம், நான் வந்து தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்பேன், தேவன் என்ன அப்படியே ஏத்துக்குவாரு, உயிரோட இருக்க வரைக்கும் தப்பு பண்ணிக்கிட்டு தாங்க இருப்போம், நாமெல்லாம் பலவீனருங்க, சாக போகும்போது மறிச்ச உடனே தேவன் சுத்தமாக்கி அங்க கொண்டு வச்சிருவாரு அப்படின்னு சொல்லி போதிக்கிறான். அது வசனம் எங்கேயாவது சொல்லுது அப்படி? நாம் குறையாதான் இருப்போம், தேவன் எடுத்துக்கிடுவாரு, எங்கேயாவது ஒரு வசனம் இருக்கா? நாம் கரை திரையற்றவர்களாக
பரிசுத்தமுள்ள மனவாட்டியாக தேவனுக்கு முன் நிக்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து அந்த ஒப்பு கொடுத்திருக்காரு. அவ்வளவு பாடுபட்டது எதுக்காக? கரை திரை இல்லாம கொண்டு போய் நிப்பாட்டுறதுக்காக. அப்ப கரையோட தான் இருப்போம், தேவன் ஏத்துக்குவாரு அப்படின்னு சொன்னா அது என்ன உபதேசம்? சொல்லுங்க, உன்னை குறித்த உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையான்னு சொல்றேன். அப்ப அந்த ஒரு உபதேசம் தப்பா போச்சுன்னா என்ன ஆயிடும்? உன்னை குறித்த உபதேசத்தை குறித்து நீ எச்சரிக்கையா இருந்தா உன்னையும் உபதேசத்தை கேட்கறவங்க வச்சுருக்கோம். பத்து உன்னை அப்படின்னு சொல்றேன். தப்பா செஞ்சா யாரும் பத்து அடிச்சுறது? சொல்றவங்க தான் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கணும். அதனாலதான் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்கறத வச்சுட்டுக்கொள்ள முதல்ல உன்னை ரட்சிக்கணும். அப்ப தெளிவான வார்த்தைகளை வசனிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. பாவம் இருக்கும் போகாது அப்படின்னு ஒரு வசனத்தை எடுத்துன்னு சொல்லலாம். நம்ம பாவம் இல்லை என்ற மாதிரி நம்ம நாமே வஞ்சிக்கிறவர்கள் ஆகும் ஒரு வசனத்தை எடுத்துட்டு ஆரம்பத்தை சொல்ற வசனத்தை எடுத்துட்டு முடிவுக்கு கொண்டு போய் வச்சிடறது. ஆரம்பத்தில் இப்படிதான் இருக்கும். தேவனால் அழைக்கப்படும் போது 100% குற்றவாளியா தான் இருக்கும். ஆனா நாளுக்கு நாள் குறை மாறிக்கிட்டே வருது. 100ல இருந்து 99, 98, 97, 96, 95 குறைஞ்சிட்டே வரும் வாழ்க்கையில. அதான் தேவன் கிருபையை கொடுத்து நம்ம சுத்திகரிச்சுட்டு வர்றாரு. ஒரு நாள் 5, 4, 3, 2, 1, 0 இயேசு கிறிஸ்துடைய சாயம். அப்படி இருக்கிறவங்க அவர் இருக்கிறவண்ணமா தான் அவரை தரிசிக்க முடியும். அந்த வசனம் கூட வாசிக்கலாம். 1 யோவான் 3வது அதிகாரம் 1வது வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால் பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசித்ததினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவருக்கு ஒப்பா இருப்போம்னு எப்படிப்பட்ட எண்ணம் வந்துருக்கு தெரியுங்களா? 1 lakh பாட்டு போடலாம். அவரை போல பவர் உள்ளவங்களா இருப்போம்னு நினைச்சிருவாரு. அடுத்த வருஷம் பாருங்க அதுக்கு பதில் இருக்கு. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிற தேவனும் அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறார். தெளிவாசனை கொடுத்துருச்சு. இதுல 1ஆம் அதிகாரத்தில் சொல்றது பாவம் இல்லை என்றால் நம்மை நாமும் வஞ்சிக்கிறவர்களாக 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல சொல்லுது. ஆனா இங்க வந்தாலும் என்ன ஆயிடுச்சு? அவர் இருக்கணுமா அவர் தரிசிப்பவர் சொல்லும்போது இந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு ஆரம்பம் அது அதை எடுத்துட்டு முடிவுல கொண்டு போய் இல்ல இப்படிதான் இருப்போம்னு சொன்னா அவர் சுத்தமுள்ளவரா இருப்பவர் தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான்றது இருக்கு. அதுதானே உண்மையான உபதேசமா இருக்கு. இந்த இடத்துல குறையா இருப்போம் எடுத்துக்கொள்ளுவோம், தேவன் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்குவாரு நம்மள அப்படின்னு சொல்லுவோமானால் உபதேசத்துல என்ன ஆயிடுவோம்? தப்பாயிடுவோம். அப்ப நம்ம யாருக்கு முன்னால குற்றவாளி ஆயிடுறோங்க? தேவனுக்கு முன்னால குற்றவாளி ஆயிடுறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் பரிசுத்தத்துக்காக ரொம்ப பிரயாசப்பட்டு இருக்காரு. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்து நிற்பான்னு சொல்லிட்டு ஒரு தடவை விழுந்துறாரு, எழுந்து நிக்கிறாரு, தேவன்கிட்ட போறாரு. 3 தடவை 7 தடவை எழுந்து தேவன்கிட்ட போறாரு. இந்த ஒரு உபதேசம் போது இதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, தப்பு பண்ணிட்டு தான்பா இருப்போம் நாம, அதெல்லாம் ஒண்ணும் பயம் இல்ல, தேவன் ஏத்துக்குவாரு சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு? ஒரு தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி எழுந்து தேவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறாரு. 4 தப்பு உட்கார்ந்து தாராளமா பண்ணுவாரு. தேவனுடைய மக்கள் தப்பு செய்யறதுக்கு காரணமாயிடும் இப்படிப்பட்ட உபதேசங்கள். அதனாலதான் ஏலி சொல்லும் என்ன சொல்றாரு? ஏலி பிள்ளைங்கள ஜனங்கள் மீறி நடக்குது நீங்க காரணமாயிடாதீங்கன்னு சொல்றாரு. சரிங்களா? அப்ப நம்ம என்ன சொல்லிக்கலாம்? நம்ம குறித்து நம்முடைய உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு உபதேசம் தப்பா ஆயிடுச்சுன்னா அதான் வசனம் என்ன சொல்லுது? ஆராய்ச்சி பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு நம்ம இப்படியே பேசிட்டோம்னு சொன்னா என்ன ஆயிடுங்க? நாம் குற்றவாளி ஆயிடும் தேவன் சொல்லலாம். அப்ப நம்ம அதான் சொல்ற உண்மையும் உன் உபதேசத்தை கேட்கிறோம் வச்சுட்டு கொள்வாய் சொன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு தான். தப்பா இருக்குன்னா நாம் குற்றவாளி ஆயிடும். நம்ம இந்த இடத்துல நிதானிக்க வேண்டியதா இருக்குது. அடுத்தது பாருங்க, இன்னொரு அதுலயே இருக்கு. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்துல 3வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால். சரி, இப்படி போதிக்கிறவனானால் என்ன சொல்ற? இப்படி வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்னு அடுத்த வசனம். அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் கொள்ளாத சம்சயங்களும் உண்டாகி. பாருங்க, இப்போ இந்த இடத்துல ஆரோக்கியமான உபதேசத்தை இல்லாம வேற உபதேசத்தை சொன்னா என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா இங்கே ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா தெரிஞ்சிடும். என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா
100ல இருந்து 99, 98, 96 போறது 90ல இருந்து 91, 92, 93 ஆகிட்டு இருக்கு. அதுதாங்க சொல்றேன். எக்ஸ்ட்ரா ஆகும். அதை பாருங்க, அவைகளால பொறாம, சண்டை, தூசணம், பொல்லாது இது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. பொய் உபதேசத்தை போதிக்கிறோம்னு சொன்னா நம்ம இடத்துல என்ன இருக்குமா? பொறாம இருக்கும், மற்றவங்களை பார்த்து பொறாமப்பட ஆரம்பிச்சிருவோம், சண்டை வரும், வாக்குவாதம், மற்றவங்களை தூசிக்க ஆரம்பிச்சிருவோம், கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு இங்கே என்ன ஆயிடுவாங்க? இங்கேயும் குற்றவாளி ஆயிடுவோம். தேவனுடைய வழிநடத்தல் இல்லாம போய் பழைய அளவுக்கு திரும்பி போய் 0ல போய் நின்றுடும். கெட்ட உபதேசத்தை போதித்தோம்னா புரியுதுங்களா? இது தேவனுக்கு முன்னாடி குற்றவாளியா அங்க போறது கிடையாது. இதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். நம்மள எனக்குள்ள பொறாமை இருக்குது அப்படின்னா, ஓ தேவனே எனக்குள்ள பொறாமை இருக்கு, அப்ப எனக்கு என்ன இருக்கு? எங்கேயோ ராசா இருக்கு, எனக்கு சத்தியம் தேவை இருக்கு, இல்ல நான் தப்பா இருக்கிறேன்னா அப்படின்னு நாம என்ன பண்ணலாம்? சுத்தி பார்த்துக்கலாம். ஒருத்தர் பார்க்கும்போது நம்ம பொறாமப்படுறோம்னு சொன்னா, சபையில் உள்ள ஒருத்தரை பார்க்கும்போது அவரை போல நான் இல்லையே நம்ம யோசித்தோம்னா பொறாமை இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எங்கேயோ தப்பு இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா அன்புக்கு என்ன கிடையாது? பொறாமை கிடையாது இல்லையா? அங்க எங்கேயோ தப்பு இருக்குன்னு அதுதான் நாங்க கொடுத்துருக்காங்க. பொறாமை, சண்டை, வாக்குவாதம் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னா அந்த இடத்துல என்னதான் இருக்கு? சத்தியம் இல்லைன்றதுதான் கீழே சொல்றாரு. கெட்ட சிந்தை உள்ளவர்கள் சத்தியம் இல்லாதவர்களுமாக தேவனுக்கு முன் குற்றவாளி ஆயிடுவாங்க அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. அடுத்தது இன்னொரு காரியம், 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 16வது வசனம். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. இந்த 14வது வசனத்துல ஒரு காரியத்தை சொல்லியிருக்கு. இந்த கண்ணான அலெக்சாண்டர், இவர் யார் தெரியுமா? இவர் யாரும் உலகத்தார் கிடையாது. யாரும் உலகத்தாரை பத்தி எழுதிருக்குன்னு நினைச்சிருவாங்க. கண்ணான அலெக்சாண்டர் எனக்கு வெகு தீமை செஞ்சான்னு சொன்னோட நம்ம என்ன நினைச்சிட வேண்டியிருக்குது? யாரோ உலகத்தார் பவுலுக்கு ரொம்ப தீமை செஞ்சிருக்காரு. இவர் யார் தெரியுமா? 1,40,000 தன்னை ஒப்பு கொடுத்து வந்தவர் தான். பாதியில அவருக்கு உபதேசம் தப்பாயிடுச்சு. அதனால சொல்றாரு, அவன் நம்முடைய வார்த்தையை மிகவும் எதிர்த்து நின்றவன் சொல்றாரு. யாருக்கு எதிர்த்து நிக்க முடியும்? உலகத்தார் நம்ம சத்திய வார்த்தைக்கு எதிர்த்து நிக்க முடியுமா? உலகத்தாருக்கு நீங்க சத்தியத்தை ஒரு டைம் பேசி பாருங்க, அமைதியாக வாய மூடிட்டு போயிடுவாங்க. ஆனா வார்த்தைக்கு எதிர்த்து நிக்கிறது யாரு? நம்ம போல சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்தவர் பாதியில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, தப்பான உபதேசத்துக்குள்ள போனவர். அவர் உண்மையான சத்தியத்துக்கு எதிர்த்து நின்றார். அப்போ பவுலுக்கு எதிர்த்து நின்றுக்கிறாங்க. அதனால சொல்றாரு, எனக்கு அநேக தீமை செஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிருக்காரு. இப்ப இவருடைய நிலைமை எப்படி மாறி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. நம்ம வாழ்க்கை 1 தீமோத்தேயுல வாழ்க்கை அதே வசனம் மாதிரியே அவருடைய நிலைமை எப்படி மாறி இருக்கு? எழுத்து நிக்கிறவர்கள் என்ன ஆயிடுங்க? சண்டையும் வாக்குவாதம் எல்லாமே வந்துருச்சு அவருக்கு. எப்படி நடக்கூடாது அப்படி ஒரு ஆள் அங்க இருந்திருக்கிறார். அதையும் சாட்சியாக எழுதியிருக்காரு தேவன். கண்ணான அலெக்சாண்டர் எனக்கு வெகு தீமை செய்தான், அவருடைய செய்திக்கு தக்கதாக கர்த்தர் அவருக்கு பலன் அளிப்பார். தேவனுக்கு முன்னால குற்றவாளி ஆயிட்டார், தேவன் அவனுக்கு கண்டிப்பா பலன் அளிப்பார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றாரு. இப்ப நம்ம பார்க்கும்போது நாம என்ன பண்ண வேண்டியிருக்கு? ஒவ்வொரு காரியமும் நிதானிச்சு நடக்க வேண்டியது அவசியமா இருக்குன்னு பாக்குறோம். தேவனுக்கு முன்னால் நாம் குற்றவாளி ஆயிடக்கூடாது, அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த உலகத்துல என்ன வேணாலும் வரட்டும், நாம் செய்கிற ஒரு காரியம் அது தேவனுக்கு முன்னால் நம்ம குற்றவாளியா நிற்குமானால் அது எவ்வளவு ஒரு கஷ்டமானதுன்னு பாருங்க. எப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கோம் நம்ம தேவனுக்காக வேண்டாம். இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு மேன்மை பெற்றுக் கொள்றதுக்காக போய்கிட்டு இருக்கோம். இப்ப நாம என்ன பண்ண வேண்டியிருக்கு? நம்முடைய நடக்கைகளை குறித்து கூட எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கு. அதனாலதான் நமக்கு அந்த பழைய ஏற்பாட்டுல வாசிக்கும் போது அவங்க எல்லாமே நமக்கு ஒரு காரியத்தை அங்க திட்டாந்தப்படுத்திடுறாங்க. வீணமா இருக்கிற பலம் உள்ளவன் துன்பப்படுத்தும் போது தேவனுடைய கோபம் அவன் மேல வந்துருது. வானத்தின் கீழ் எங்கும் இல்லாதபடி நான் அவனை நாசம் பண்ணுவேன்னு சொல்றாரு. அவ்வளவு கூட தேவனுடைய கோபம் வருது. பலவீனமானவனுக்கு சொல்றாரு, ஒருவனும் தன் சகோதரன் முன்னாடி தடுக்கலையும் இடர்லையும் போடக்கூடாதுன்னு தீர்மானித்துக் கொள்ளுங்கன்னு சொல்றாரு இல்லையா? இதுக்கெல்லாம் அங்க பழைய ஏற்பாடு நமக்கு வச்சிருக்கிறார். அவங்க குற்றவாளி ஆனதை கண்ணால பார்த்திருக்கோம், நமக்கு முன்னால திஷ்டாந்தப்படுத்தி. நாம் அப்படி ஆகக்கூடாதுங்கிறத நம்ம சத்தியத்து மூலமா பாக்குறோம். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை பார்த்து முடிச்சிடலாம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 7வது வசனம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார்.
அவனுடைய நித்திய ஜீவனை அறுப்பான். மாம்சத்துக்கு விதைக்கிறவன் எதைதான் இருப்பாங்க? அழிவு தான் இருப்பாங்க. ஆவிக்குன்னு விதைக்கிறவங்க நித்திய ஜீவனை இருப்பாங்க. ஆக்சுவலா அந்த வசனத்தை எழுதி சரி பண்ணி வந்து சாதாரணமா அந்த வசனத்தை எழுதி போடுறாங்க. ஆச்சரியமா இருந்துச்சு. தேவனுடைய சுத்தமா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட முடியும். சொன்ன எழுதின பிறதான் சொன்னேன் இந்த வசனத்தை இன்னைக்கு ஓட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அதுலயே 5வது அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த வசனம் என்ன சொல்லுது பாத்தீங்களா? ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஒருவரால் ஒருவர் வீழ்ச்சினா ஒருவர் என்ன பண்ணிடுவாரு? அழிந்து போவாருங்கிறதா சொல்றாரு. ஒருவரால ஒருவர் நீங்க அழிஞ்சு போயிடாதீங்க, ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு நமக்கு சொல்லணும். இந்த வசனம் வாசிக்கும் போது ஒருவரால ஒருவர் அழிக்கப்பட முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது முடியும். பலமுள்ளவர் பலவீனனை விழ வச்சு தேவ கோபத்துக்கு ஆளாயிட முடியும். அதனாலதான் நம்முடைய நடக்கையில ஜாக்கிரதையாக சொல்றாரு. மோசம் போயிடாதீங்க, நாம எதை விதைக்கிறோமோ அதையே அற்புதம் சொல்றாரு. இத பாருங்க, இப்போ நம்ம பார்த்த இந்த பழைய ஏற்பாட்டுல வாழ்ந்த எல்லாருமே தேவ கோபத்துக்கு ஆளானவங்க எல்லாருமே உயிர்த்தெழுந்து வந்துருவாங்க. நமக்கு திருஷ்டாந்தத்துக்கு தான் அவங்க வச்சிருக்காரு தேவன். அவங்க எல்லாருமே உயிர்த்தெழுந்து அவங்களுடைய சான்ஸுக்கு வந்துருவாங்க. நமக்கு சான்ஸ் இருக்கான்னு பாருங்க. நாம் குற்றவாளி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் அவங்களுக்கு அவ்வளோ காரியங்கள் நடப்பிச்சார். அந்த அமெரிக்கரை பத்தி அவ்வளோ ஸ்ட்ராங்கா எழுதுறாரு, இவனை நான் அழிச்சிடுவேன் அப்படின்னு. ஏலியின் மக்களை பார்த்துட்டு சொல்றாரு, அவங்க தன் பிள்ளைய அடக்கல, தப்பு பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவங்க நமக்கு எவ்வளவு ஒரு திருஷ்டாந்தமா இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ தேவன் தாமே நம்ம ஆசீர்வதித்து நாம் இயேசு கிறிஸ்துவ போல் நடந்து அவருடைய அடிச்சோடு பின்பற்றி செல்ல தேவன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராங்க.